உங்க குடும்பத்துக்கு பெரியவங்க கிட்ட மரியாதையும் மதிப்பும் காட்ட தெரியாதுன்னு சொன்னல. பாரு, உங்க அக்கா அத ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டா. இந்த மாதிரி விசேஷத்துக்கு எப்படி சொல்லணும், சம்மந்தி முறை, இது எதுவுமே தெரியாம நடக்கிற இந்த விசேஷத்துக்கு நீயும் என் பிள்ளையும் போக கூடாது சொல்லிட்டேன். அவங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் போயிருந்தீங்களா? நானே இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். உப்பு தாம்பளம் பண்ணி தட்டு மாத்துறப்ப பொண்ணுக்கு புது புடவை எங்க சைட்ல இருந்து தரணும். அவங்க சைட்ல இருந்து அண்ணனுக்கு ஒரு வேஷ்டி சட்டை தரணும். பொண்ணுக்கு நாளைக்கு தான் புடவை எடுக்க போலான் இருக்கோம். கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை, ரிசப்ஷன் புடவை எடுக்க பொண்ணையும் பொண்ணு வீட்டுக்காரங்களையும் கூப்பிடணும். இதெல்லாம் சொல்லி விடணுமா என்ன? வேண்டாம் பிருந்தா, இதுக்கு அவங்க வீட்ல இருந்து யாரையும் கூப்பிட வேண்டாம். நீங்களே போய் எடுத்துருங்க. அதே மாதிரி நிச்சயதார்த்தம் உப்பு தாம்பலங்கிற பேர்ல சிம்பிளா நடக்கிறதுனால புடவைக்கு அதிகமா செலவு பண்ணாதீங்க. ஏதாவது சாங்கியத்துக்கு நகை வைக்கணும். உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் நகைய புடவையோட சேர்த்து கொடுத்துட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் வாங்கிக்கோங்க. இல்ல 2 கிராம் 3 கிராம்னு காயினாவே கிடைக்கும், அத வாங்கி வச்சிடுங்க. வித்யா, என்னதான் உப்பு தாம்பலம்னாலும் அந்த புடவைய நாளைக்கு கட்ட போறது சுப்புலட்சுமி தானே. பேச்சுக்கு வாங்குறப்ப அவங்கள கூப்பிடலன்னு வச்சுக்கலாம். பொண்ணுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர்லயே அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்தா தானே அந்த பொண்ணு எப்போவாது வெளியில போறப்ப கட்டிக்கும். சென்டிமெண்டா பார்த்தா அண்ணா அந்த பொண்ணுக்கு வாங்கி தர போற புடவை பிடிச்ச மாதிரி இருந்தா நல்லது இல்ல? என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, சுப்புலட்சுமி விடுங்க, நாமளும் லேடிஸ் தான். எங்க உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரு ஒரு பேச்சுக்கு ப்ளூனே வச்சுப்போமே. ப்ளூ கலர்ல வேற யாரும் வேணா, உங்க சிஸ்டர்ஸே பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்தாலும் அதுல நார்மலா இருக்கிறவங்க 4 குறை சொன்னாலும் நீங்க 40 குறை சொல்லுவீங்க. டிசைன் சரியில்லை, பார்டர் இப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லுவீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சரி, உலகத்துல இருக்க எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களே போய் எடுத்தாதான் அவங்களுக்கு 100% பிடிக்கும். அதே மாதிரி ஒயிட்ட தவிர மத்த எல்லா கலரும் பெண்களுக்கு பிடிக்கும். அதுவும் சுப்புலட்சுமி நல்ல மாநிலமா இருக்கிறதுனால எந்த கலரும் அவளுக்கு சூப்பரா செட் ஆகும். அதனால அதிகமா செலவு பண்ணாம உங்க அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்க. சரி வித்யா, இன்னைக்கு வியாழக்கிழமை ஆக போகுது. சுப்புலட்சுமி வந்துட்டாங்களா? அவங்க வீட்டுக்கு போயிருந்ததா சொன்னீங்களே, அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்கள பாத்தீங்களா? பேசுனீங்களா? என்ன பத்தி சொன்னீங்களா? இல்லன்னு முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப இருக்குன்னு 2 பக்கமும் போராடி இந்த அலைன்ஸ் செட் பண்ண விஷயத்த சொன்னீங்களா? அவங்க வீட்டுக்கு போனது ஒரு ஃபைல கொடுத்துட்டு வரதுக்குதான், ரொம்ப நேரம் இல்ல. அதனால சுப்புலட்சுமி இருந்தாலும் எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் சுப்புலட்சுமி சென்னைக்கு வரவே இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியும். இன்னொன்னு, அவ சீக்கிரம் வந்து என்ன பண்ண போறா? அவ என்ன அமெரிக்காவா போயிருக்கா? திரும்பி வரதுக்கு கஷ்டம்னு சொல்றதுக்கு தோ இங்க இருக்க கோயம்புத்தூருக்கு. உங்களுக்கு தெரியுமா, சென்னை டு கோயம்புத்தூருக்கு 2 சைட்லயும் 10 ஃபிளைட் இருக்கு. எக்ஸாக்டா 1 hour ஜர்னி தான். என்ன பிருந்தா, நான் சொன்னதை கேட்டீங்களா இல்ல வேற ஏதாவது யோசனையில இருக்கீங்களா? இல்ல இல்ல, நீங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தப்பா எடுத்துக்கலனா வித்யா, என் திருப்திக்காக சுப்புலட்சுமி கிட்ட போன்ல ஒரு தடவை பேசிடுறீங்களா? அட்லீஸ்ட் இந்த புடவை கலரை சாக்கா வச்சாது பேசுங்களேன். எதுவும் தட்டி கழிக்காதீங்க. என் மனசுல ஏதோ சின்னதா பயம்னு சொல்றதா இல்ல முன்னெச்சரிக்கைன்னு சொல்றதான்னு தெரியல. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னதும் முன்ன சுப்புலட்சுமிக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததுல, அது இந்த தடவை இல்லையோன்னு தோணுது. இந்நேரம் அவ எங்க அண்ணன் கிட்ட பேசலனாலும் எனக்காவது ஒரு போன் பண்ணி பேசிருக்கணும்ல. இதே கேள்விய நான் உங்களை கேட்கட்டுமா பிருந்தா? போன தடவையாவது உங்க அண்ணனுக்கு கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தது. ஆனா இந்த தடவை அவர் எஸ்ன்னு சொன்ன பிறகுதான் எல்லா ஏற்பாடும் நடக்குது. ஏன் உங்க அண்ணன் சுப்புலட்சுமி கிட்ட பேசணும்னு உங்ககிட்ட சொல்லல? அதனால அவருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்குன்ற எக்ஸைட்மெண்ட் இல்லன்னு சொல்ல முடியுமா? என்ன கேட்டா இந்த தடவை லாஸ்ட் டைம் மாதிரி அதிக ஆர்வம் காட்டாம கொஞ்சம் பொறுமையா எல்லாம் முடியட்டும்னு வெயிட் பண்ணலாம். ஏன் எல்லாத்தையுமே நெகட்டிவா பாக்குறீங்க? சரி, நான் சொன்ன மாதிரி உங்க சிஸ்டர்ஸ கூட்டிட்டு போய் புடவை மத்த விஷயத்தெல்லாம் வாங்கிடுங்க. அவர் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துருவாரு, நான் போகணும். கிளம்பலாமா? வரேன். ஒரு நிமிஷம் வித்யா, திரும்பவும் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க.
எனக்காக ஒரு தடவை சுப்புலட்சுமிக்கு ஃபோன் பண்றீங்களா? சரி, நான் பண்றேன். சுப்பு கிட்ட பேசிட்டு நானே உங்ககிட்ட சொல்றேன். வாங்க போலாம். நீ பைப்பு ட்ரைனேஜ் ஏதாவது அடைச்சிருக்குன்னு பிளம்பர் யாரையாவது வர சொன்னியா? இல்லையா? அங்க பாரு, பையோட ஒரு பிளம்பர் உட்காந்துருக்கான் பாரு. ஐயோ ஜம்பண்ண, ஏங்க எங்க ஜம்பண்ண வந்திருக்காரு, அவரு போய் என்னென்னமோ சொல்றீங்களா? நான் என்னடி பண்றது? தூரத்துல இருந்து இங்க இருந்து பாக்கும்போது நமக்கு ரெகுலரா வர்ற பிளம்பர் இல்ல பெருமாள், அவரை மாதிரியே இருந்தாரு. போங்க, நீங்க எப்போதுமே இப்படிதான். ஐயோ எங்க அண்ணன் வந்திருக்காரு. அண்ணா ஜம்பண்ண, எப்பல வந்த? எப்படின்னு இருக்க? ஐயோ என்ன, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இந்த தங்கச்சி வீட்டு வரதுக்கு உனக்கு இப்பதான் வழி தெரிஞ்சுதா? அது சரி, நீ எப்படி இருக்க? ஊர்ல அண்ணி பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஐயோ ஐயோ, உன்னை பார்த்ததுல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ நான் ஒரு மடச்சி உன்னை வாசலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். ஏய் காவியா, சீக்கிரம் சாவி வாங்கிட்டு வாடி, எங்க ஜம்புன்னு வந்திருக்காரு, வந்து கதவு தர. தங்கச்சி நீ எப்படிமா இருக்க? நான் தான் புத்தி கட்டி ஏதோ பேசிட்டு உங்க உறவே வேணான்னு இருந்துட்டேன். ஆனா இத்தனை வருஷம் விலகி இருந்தாலும் நீர் அடிச்சு நீர் விலகாதுங்கிற மாதிரி உங்க அண்ணன் மேல இம்புட்டு பாசம் வச்சிருக்கேம்மா. என்ன மன்னிச்சிடுமா? அஜிஜியே, என்னென்ன நீ மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு? உனக்கு என் கூட சண்டை போட உரிமை இல்லையா? இந்த பாரு, சொந்த பந்தம் இருந்தாலே இப்படிதான் சண்டை சந்தோஷம் எல்லாம் மாறி மாறி வரும். அதுக்காக உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் விட்டு கொடுத்துருவேனா? இல்ல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ தான் விட்டு கொடுத்துருவியா? ஓடி போடி, சீக்கிரம் கதவை தர, சீக்கிரம். 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படிக்கும் போது பார்த்தது. இப்ப 4-5 வருஷத்துல குருவு பெயராட்ட என்னமா வளர்ந்துருக்கேன் என் மருமக. அண்ணே வானே உள்ள போலாம். உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வா. மாப்பிள்ள ஒரு வார்த்தை கூட பேசல, வான்னு கூட கூப்பிடல. என்னங்க ஏண்டி, வீட்டு வாசல் வரைக்கும் உடனே நான் கூப்பிட்டா வந்தாரு, உள்ள கூப்பிடுறதுக்கு மட்டும் நான் வேணுமா? ஏதோ இப்ப அப்பாவி மாதிரி நிக்கிறாரு. இவர் தானே இன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்த உடனே இனிமே நான் செத்தா கூட வராதிங்க, உங்க சங்காத்தமே வேணான்னு மண்ணவாரி தூக்கிட்டு போனவர் தானே. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க. அப்ப கூட இருந்தவங்க என்னன்னு சொல்லி என்ன கும்புசி விட்டாங்க. நானும் கொடுப்பெடுத்து போய் கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டு அலைஞ்சு என் சொத்தை விட்டதான் மிச்சம். இப்பதான் புத்திக்கும் மனசுக்கும் சொத்தை விட சொந்த பந்தம் தான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு புரிஞ்சுது. ரத்த சூடா இருந்தப்ப புரியல. நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராயச்சித்தம் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். இத கையா இல்ல காரா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சிருங்க. ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எப்ப நீங்க உங்க வாயாலேயே நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்களும் பழசெல்லாம் மறந்துட்டோம். மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன, நீங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வரத்துக்கு முன்னாடி நாங்களும் சீக்கிரம் வந்திருப்போம். உங்களை காக்க வச்சிருக்க மாட்டோம், அவ்வளவுதான். சரி, உள்ள வாங்க, போலாம் வாங்க. வாங்க உள்ள வா வா.
உட்காருங்க. சும்மா உட்காருண்ணே, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. காவியா, ஏ காவியா, கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாடி. வரேம்மா. ம். உட்காருமா. உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆமா, இப்ப நீ என்னம்மா படிக்கிற? பிஏ லிட்ரேச்சர் செகண்ட் இயர். என்னடி ஏதோ தெரியாதவங்கள்ட்ட பேசுற மாதிரி பேசுற? அவரு உன் மாமாடி, என்ன மறந்துட்டியா? அண்ணே, பொதுவா லீவு நாள்ல வெளியில போனாலே இவருக்கு பிடிக்காது. அப்படியே போனாலும் சாயங்காலம் தான் போவோம். ஆனா இன்னைக்கு என் பிறந்த நாளா, அதான் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். தெரியுமா, அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போறான்னு வந்தேன். எப்படின்னு இவ்வளவு வருஷம் கழிச்சும் மறக்காம என் பிறந்த நாள் ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லனா, உன் பிறந்த நாளா எனக்கு ஞாபகம் இல்லம்மா. அம்மா தான் சொன்னாங்க. அம்மா தான் சொன்னாங்களா? உங்க அம்மா தான் செத்து 10 வருஷம் ஆச்சு. அம்மா சொன்னாங்கன்னா கனவுல வந்து சொன்னாங்க. என்ன மாப்ள, நம்ப முடியல? முதல்ல என்னாலே நம்ப முடியல. போன வாரத்துல இருந்து தினமும் காலையில வருவாங்க, அழுதுகிட்டே நிப்பாங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆமாமா, நீங்க படுத்தின பாட்டுக்கு சந்தோஷமா தாலாட்டா பாடிட்டு போவாங்க. எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அம்மா வந்தாங்களான்னு உன் கனவுலையா? ஆமாமா, என் கனவுல எல்லாம் வந்ததே இல்லைன்னு. அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போய் பூஜை எல்லாம் போட்டு வந்தோம். அன்னைக்கு நைட் திரும்பவும் அம்மா கனவுல வந்தாங்க. வந்தவங்க, ஏண்டா நீ எல்லாம் ஒரு அண்ணனா, கூட பிறந்தவன் பிறப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்க வேணாமா? அவ சந்தோஷமா இருந்தா தானே நம்ம குடும்பம் வளரணும். நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு ஏதோ உன் வசதிக்கு தகுந்த மாதிரி புடவை, பூ, பழம், ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவளை பார்த்துட்டு 4 வார்த்தை அன்பா பேசிட்டு வாப்பான்னு சொன்னாங்கம்மா. அவங்க தான் இன்னைக்கு உன் பிறந்த நாள்னு எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நல்ல வேலை ஜம்பு, எதை எங்க வாங்கணும்னு உங்க அம்மா சொல்லாம விட்டாங்களே, இல்லனா உங்களுக்கு இன்னும் அது வேற அலைச்சல் அதிகமாயிருக்கும்ல. என்னமா பண்ண நீங்க இன்னும் என்ன நம்பலையா? இன்னும் என் கண்ணு முன்னாலேயே 1 ரூபாய் சைஸ் குங்கும பொட்டோட எங்க அம்மா நிக்கிறது தெரியுது. இங்க இல்ல மாப்ள, கனவுல. பாருங்க, எங்க குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், நான் எதுக்கு உங்ககிட்ட போய் எல்லாம் சொல்லணும்? இதேதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், எதுக்கு நீங்க இப்ப இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. தங்கச்சி ஒரு நிமிஷம். மடி எதுமா கிழக்குதா சார்? நீ நிக்கிறதானே? அப்படியா? மாப்ள கொஞ்சம் பக்கத்துல வாங்க, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நான் எதுக்கு ஜம்பு, இன்னைக்கு அவளுக்கு தானே பர்த்டே, அவளுக்கே நீ எல்லாத்தையும் பண்ணு. அப்புறம் இதையும் உங்க அம்மா கனவுல வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போறேன். மாப்பிளைக்கு இன்னும் இந்த நக்கல் பேச்சும் நையாண்டித்தனமா அப்படியே இருக்கு. அம்மா, நீ எல்லா செல்வங்களோடையும் நம்ம குலதெய்வத்தோட கருணையோட 100 வருஷம் சுமங்கலியா சந்தோஷமா வாழணும். ஆசீர்வாதம் பண்ண. வேணாண்டி, வேணாம். அண்ணன் இட விடாம ஏதாவது பண்ணி செலவு வச்சிட போறாரு. அண்ணன் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. நமஸ்காரம் பண்றேன்னு வாயால சொல்லு, அதெல்லாம் அவர் புரிஞ்சுப்பாரு. ஆமாமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அண்ணா, நீ இன்னைக்கு இங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்லம்மா, இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு போக முடியாது. ஏன்னா லேண்ட் விஷயமா இன்னொருத்தர பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா இது, நம்ம வீட்ல ஒரு விசேஷ நாள், அதுமா இப்படி சாப்பிடாம போறேங்கறீ. என்ன, என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இருக்கட்டும்மா, தங்கச்சி வீட்டுக்கு விசேஷ நாள்ல தான் வந்து சாப்பிடணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னைக்கு இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து உரிமையா சாப்பிட்டு போவேன். என்னமா அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் சரி, வந்ததுல இருந்து இதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையா? பெருசா ஒண்ணும் விஷயம் இல்ல மாப்ள. என் பையன் அசோக் பிஇ முடிச்சிட்டு இங்க ஓஎம்ஆர்ல ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கறான். சேர்ந்து 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள 75,000 சம்பளம் வாங்குறான். இன்னும் 6 மாசத்துக்குள்ள அமெரிக்கா, லண்டன் அனுப்ப போறாங்களாம். அங்கெல்லாம் போனா 4 மடங்கு சம்பளம் அதிகமாயிடுமா. ஆனா 2 வருஷத்துக்கு திரும்ப வர முடியாதான். அதனால இன்னும் 6 மாசத்துக்குள்ள அமெரிக்கா, லண்டன் அனுப்ப போறாங்களாம். அங்கெல்லாம் போனா 4 மடங்கு சம்பளம் அதிகமாயிடுமா. ஆனா
2 வருஷத்துக்கு திரும்ப வர முடியாதான். அதனால அதனால நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க? நீங்களும் உங்க பையன் கூடவே போலான் இருக்கீங்களா? அட, நீங்க ஒண்ணு மாப்ள, நான் அங்கே போய் என்ன பண்ண போறேன்? பையனுக்கு போறப்பவே ஒரு கால்கட்டு போட்டு அனுப்பலான்னு பாக்குறேன். அதனாலதான் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சலான்னு முடிவு பண்ணி வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் ஊர்ல பெரியவங்க சொன்னாங்க, உள்ளுக்குள்ள பொண்ணை வச்சுக்கிட்டு ஏன்டா வெளியே போய் தேடுறேன்னு. அதான் உங்களை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். என்னதான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுல்ல. என்னங்க, நல்ல சம்பந்தம், நம்ம சொந்தத்திலேயே அதுவா தேடி வந்திருக்கு. என் பிறந்த நாள் அதுவுமா பார்க்கலான்னு நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஆமா மாப்பிள்ள, காவியாவை பார்த்ததுமே இவதான் என் மருமகன் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நீங்க சொன்னீங்கன்னா பாக்குவத்துல மாத்திக்கலாம். தரேன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. இந்த பாரு ஜம்பு, என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதுதான். அதுக்காக எடுத்தேன் கவுத்தேன்னு ஹரி பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. காவியாக்கு இன்னும் 1 வருஷம் படிப்பு பாக்கியா இருக்கு. அவ படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் இதெல்லாம் பத்தி நான் யோசிக்க முடியும். அதுக்காக அது வரைக்கும் நீ உன் பையன் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுன்னு நான் சொன்னா அது தப்பு, அது நியாயமும் இல்ல. சோ நீ வெயிட் பண்ண வேணாம், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்களேன் வேற எங்கேயாவது வெளிய இடத்துல. சரி மாப்பிள்ள, அப்புறம் உங்க இஷ்டம். எதையும் கட்டாயப்படுத்தி பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து பேசி பாருங்க. உங்க முடிவுல ஏதாவது மாற்றம் இருந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க. அப்ப நான் கிளம்புறேம்மா. காவியா, நல்லா படிமா. நீ எப்பவுமே எனக்கு மருமக தான், சரியா? போயிட்டு வரமாப்ல. வரமா? ஏங்க, எங்க அண்ணன் பையனுக்கு என்ன குறைச்சல்? ஏன் வேண்டாம் நீங்க? ஓஹோ, உங்க மனசுல உங்க அக்கா பையனுக்கு கொடுக்குற ஐடியா ஏதாவது இருக்கோ? அதனாலதான் எங்க அண்ணனை இப்படி அவமானப்படுத்தி அனுப்புறீங்களா? உளராதடி. உன் அண்ணன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? கைவிட்டு போன சொத்தை எப்படி திரும்ப பிடிக்கணுங்கிறதுக்காக தான் உன் அண்ணன் இப்படி அலையறான். 2வது, இவனே ஒரு முட்டாள் மேஸ்திரினா இவன் பையன் எப்படி இருப்பான்? இடி 10ஆம் கிளாஸையே அவன் 10 அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணவன். அவன் எப்படி பிஇ படிக்க முடியும்? யாருக்கு அதுல பூசுத்த ட்ரை பண்றான் அவன் அண்ணன்? அதுக்கெல்லாம் வேற ஆள் யாரையாவது பார்க்க சொல்லு.